நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பேட வேண்டிய சுகாதார வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கோவிட் தொற்று பரவலில் வீழ்ச்சி ஏற்படும் இடத்து 2 வாரங்களில் வரையறைகளை மேலும் தளர்த்த தீர்மானம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5500 பஸ் வண்டிகள் நாளை முதல் சேவையில். 7 விமான சேவை நிறுவனங்கள் இலங்கையில் விமான பயணங்களை ஆரம்பிக்க தயார். திறந்த பொருளாதாரம் காணப்படும் நாட்டில் அரிசிக்கு நிர்ணய விலை நடைமுறைப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜப்பான் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவராக தெரிவாயிருக்கும் ஃபுமியோ கிசிடா பிரதமராக பதவியேற்க உள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி தொடர்ந்தும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை அமலில் இருக்கும். இருந்தபோதிலும் மாகாணங்களுக்குள் போக்குவரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் ஆசனங்களின் எண்ணிக்கை அமைவாக பயணிகளை ஏற்ற முடியும். திருமண நிகழ்வுகளில் திருமண பதிவுகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது 5 பேர் மாத்திரம் பங்கு பெற்ற முடியும். களியாட்டங்கள், பொது நிகழ்வுகள், கூட்டங்கள், இசை கச்சேரிகள் நடத்துவதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. மரணச் சடங்கில் ஒரே சந்தர்ப்பத்தில் 10 பேருக்கு மாத்திரம் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவலில் வீழ்ச்சி ஏற்படும் பட்சத்தில் இந்த வரையறைகள் 2 வாரங்களின் பின்னர் மேலும் தளர்த்தப்படும் என்று சுகாதார பிரிவு அறிவித்திருக்கின்றது. இதேவேளை அத்தியாவசியமற்ற சகல பயணங்களுக்கும் இரவு 10 மணியில் இருந்து அதிகாலை 4 மணி வரை அனுமதி வழங்கப்படாது. நிறுவனங்களுக்கு சேவைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கையும் வரையறுப்பது முக்கியமாகும். இது அத்தியாவசிய சேவை மற்றும் தொழிற்பேட்டைக்கு பொருந்தாது. சேவைக்கு அழைக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவன பிரதானிகள் தீர்மானிக்க முடியும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5500 பஸ் வண்டிகள் நாளை முதல் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்திருக்கிறது. சாரதிகள், நடத்துனர்கள் உட்பட தொழில்நுட்ப பிரிவில் கடமையாற்றுபவர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களை பணிக்கு அழைக்க தீர்மானித்திருப்பதாகவும் சபை அறிவித்திருக்கின்றது. அத்தியாவசிய சேவை நிமித்தம் வேறு மாகாணங்களில் சேவையாற்றுபவர்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்குவதற்கும் போக்குவரத்து சபை தயாராக இருக்கின்றது. இவ்வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் இலங்கையில் விமான போக்குவரத்தை ஆரம்பிப்பதற்கு 7 விமான சேவை நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஏரோஃபிளட் நிறுவனம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி கொழும்பிற்கு விமான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. இது தவிர ரஷ்யாவின் ஏசூர் நிறுவனமும் எதிர்வரும் 11ஆம் தேதி இலங்கைக்கு விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. இத்தாலி, பிரான்ஸ், பங்களாதேஷ், இஸ்ரேல், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள விமான சேவை நிறுவனங்களும் இலங்கையில் விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளன. திறந்த பொருளாதாரம் காணப்படும் நாட்டில் அரிசிக்கு நிர்ணய விலை விதிக்க முடியாது என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. வர்த்தகர்களுக்கு இடையிலான போட்டித்தன்மையை அடிப்படையாக கொண்டு சந்தையில் அரிசி விலை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நடைமுறையின் பிரகாரம் நுகர்வோர் தாம் விரும்பும் வர்த்தகர்களிடம் இருந்து அரிசியினை கொள்முதல் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தி நாளை முதல் நாட்டை வழமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகாலை 4 மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்படும். இருந்த போதிலும் அத்தியாவசிய சேவை தவிர மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடரும். இதேவேளை அரசு சேவையினை நாளை முதல் மீண்டும் வழமை போன்று முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் அறிவித்திருக்கின்றார். அத்தியாவசிய அரசு சேவையாளர்களுக்கு இதில் முக்கியத்துவம் வழங்கப்படும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
விவசாயத்துறையுடன் தொடர்புடைய சகல ஆய்வு நடவடிக்கைகளையும் ஒரு மத்திய நிலையத்தின் கண்காணிப்பில் கீழ் கொண்டு வந்து அதன் பயனை விவசாயிகளுக்கு கிடைக்கச் செய்வதற்கான பொறிமுறை தயாரிக்குமாறு அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்காமக்கே விவசாய அமைச்சின் செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். பல்வேறு நிறுவனங்கள் வேறுபட்ட தொனிப்பொருளின் கீழ் விவசாயத்துறையுடன் தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுக்கின்றன. இதனால் விவசாயிகளுக்கு உகந்த பலன் கிடைப்பதில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கோவிட் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து முறையாக பின்பற்றுமாறு சுகாதார பிரிவினர் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்படுகின்ற போதும் சுகாதார வழிமுறைகளில் எவரும் அசட்டித்தளமாக இருக்கக்கூடாது. பொது போக்குவரத்தின் போது ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைவாக பயணிப்பதுடன் ஏனைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சுகாதார பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உலகச் செய்திகள். ஜப்பான் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவருக்கான தேர்தலில் வெற்றியீட்டிய ஃபியூமியோ கிஷிடா அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஜப்பானின் பிரதமராக பதவி வைத்த ஷின்சோ அபே உடல் நலக்குறைவினால் கடந்த வருடம் பதவி விலகினார். இதனையடுத்து யோஷிகிதோ சுகா புதிய பிரதமராக பதவியேற்றார். இந்நிலையில் யோஷிகிதோ சுகா தலைமையிலான அரசாங்கம் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த கையாண்ட அணுகுமுறை பற்றி ஜப்பான் மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவியது. இதனையடுத்து யோஷிகிதோ சுகா கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகினார். இந்நிலையில் சுதந்திர ஜனநாயக கட்சி தலைவருக்கான தேர்தலில் 64 வயதான ஃபியூமியோ கிஷிடா வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவர் ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஈக்குவாடோர் சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு பணிகளில் மேலதிக படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவாஸ் மாகாணத்தின் உவயாக்கில் நகரில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலினால் இந்த வன்முறை வெடித்தது. சிறைச்சாலை கட்டமைப்பில் இடம்பெற்ற மிக மோசமான வன்முறையாக இது பதிவாகி இருப்பதாக ஈக்குவாடோர் சிறைச்சாலைகள் ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது. அபிவிருத்தி செய்திகள். நாடாளாவிய ரீதியில் உள்ள குளங்கள், சிறு குளங்கள் உட்பட 2000 நீர்நிலைகள் அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதற்கென 12 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாட்டின் விவசாயத்துறை அபிவிருத்தி செய்யும் நோக்கோடு குளங்களை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 44வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஷாஜா மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். இதேவேளை அடுத்த வருடம் நடைபெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரில் இணைத்துக் கொள்ளப்படும் புதிய 2 அணிகள் எவை என்பது பற்றி எதிர்வரும் 25ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. IPL தொடரில் தற்போது 8 அணிகள் பங்கேற்றிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு முதல் IPL சுற்றுத்தொடரில் 10 அணிகள் பங்கேற்க உள்ளன. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 38வது தேயிலை ஏலம் கடந்த 28, 29ஆம் தேதிகளில் கொழும்பில் நடைபெற்றது. 5.9 மில்லியன் கிலோ தேயிலை இந்த ஏலத்தில் விற்கப்பட்டன. சீரற்ற காலநிலை காரணமாக தரமான தேயிலை ஏலத்துக்கு விடப்படவில்லை என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் அனைத்தும் உள்ளடங்கிய ஆப் NSBP. பண பரிமாற்றம், கட்டணங்கள் செலுத்துதல், ரீலோட், கடன் அட்டை செலுத்துதல், லங்கா QR போன்ற சேவைகளுடன் வங்கி கணக்கு பலவற்றை ஒரே முறையில் பதிவு செய்து கொள்வதுடன் எங்கு இருந்தாலும் வங்கி நடவடிக்கைகளை உடனடியாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்வதற்கான ஒரே தீர்வு NSB ஆப். பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக தற்பொழுது தரவிறக்கம் செய்து
பெற்றுக் கொள்ளுங்கள். NSBP. மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது 0112379319 தொடர்பு கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வெளிநாட்டு நேரடி முதலீட்டை இவ்வருட இறுதிக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை முதலீட்டு சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. $600 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான திட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதி கிடைத்திருப்பதாக சபையின் தலைவர் சஞ்சயா மொஹட்டலா தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வருடத்தின் முதல் 6 மாத கால பகுதிக்குள் $400 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடு கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது பிமல் பொடியன் தானே? சரி வந்துட்டேனா? புது காரணம் எடுத்து சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால மாமா. LOLCல தானே லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா, சரியான இடத்துக்கே போகணும். LOLC Finance. சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115-715-555. காலநிலை அறிக்கை. இலங்கைக்கு அண்மையாக கீழ் வளிமண்டல தளம்ப நிலை உருவாகியுள்ளதால் நாளையும் நாளை மறுதினமும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் பேண வேண்டிய சுகாதார வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கோவிட் தொற்று பரவலில் வீழ்ச்சி ஏற்படும் இடத்து 2 வாரங்களில் வரையறைகளை மேலும் தளர்த்த தீர்மானம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5500 பஸ் வண்டிகள் நாளை முதல் சேவைகள். 7 விமான சேவை நிறுவனங்கள் இலங்கையில் விமான பயணங்களை ஆரம்பிக்க தயார். திறந்த பொருளாதாரம் காணப்படும் நாட்டில் அரிசிக்கு நிர்ணய விலை நடைமுறைப்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜப்பான் ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சியின் தலைவராக தெரிவாயிருக்கும் ஃபீமியோ கிஷிடா பிரதமராக பதவியேற்க உள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.